Hi friends, நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் ப்ளேபேக் ஸ்பீடில் 1.25லேருந்து 1.5 ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு டெர்மினலில் இதை நான் விஎஸ் கோடில் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் விஎஸ் கோடு தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் விஎஸ் கோட்லேயே ட்ரை பண்ண பாருங்கள். அதே போல் இதை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரௌசரில் இந்த பேஜில் என்ன கண்டென்ட் இருக்கோ நான் HTML இதோ ஒரு நிமிஷம் நான் கோட் நான் காட்டுறேன். ஸோ இந்த கோடில் என்ன கண்டென்ட் இருக்கோ இதற்கு என்ன ஸ்டைல்ஸ் நான் கொடுத்துருக்கணும் அந்த ஸ்டைல்ஸ் வந்து ப்ரௌசரில் இம்பேக்ட் ஆகி காட்டியிருக்கு. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். இன்லைன் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக்கில் இதுக்குள்ளே நம்ம ஸ்டைல் கொடுத்தோன்னா இதுக்கு பேர் இன்லைன் ஸ்டைல். இது வந்து இன்லைன் ஸ்டைல் வந்து ஓகே. ஸோ அதே போல் இந்த இன்பவுண்ட் ஸ்டைலுன்னு தான் நினைக்கிறேன். இங்கேயும் அதே போல் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கிளாஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கொடுக்குற ஸ்டைலை வந்து ஸோ இந்த பிளாக்குள்ளே கால் பண்ணலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல். அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்டர்னலாக சிஎஸ்எஸ்னு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இங்கே இதில் என்னென்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே கால் பண்ணலாம். ஸோ இதான் ஓவர்வியூ வந்து நான் சொல்லிட்டேன். இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அது டீட்டெயிலாக வேணும்னா எப்படி செய்யணுன்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்டைல்ஸு ஏற்கனவே ஸ்டைல்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, அவங்க ஸ்டைல்ஸ் வந்து நம்மளதில் கொண்டு வரணும். அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் பூட் ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இப்போ பூட் ஸ்ட்ராப்பில் 5th வந்திருக்கு. அதை நான் W3 ஸ்கூல்ஸ்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ பூட் ஸ்ட்ராப் 5. இப்போ பூட் ஸ்ட்ராப் 5ல் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நான் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். இதில் டேபிள்ஸ் பார்த்துக்கோங்க. அதே போல் கிரிட் வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரிட்டு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ நம்ம ஸ்க்ரீன் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீன் சைஸ் சேஞ்ச் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு மாறுது பாருங்கள். இந்த சைஸஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் காட்டுறேன். இப்போ வந்து 2 ஸ்டைல்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்மால் சைஸில் இது ஸ்மால் சைஸ் வர வரைக்கும் இது 12ல் 4 பார்ட்ஸ் ஆகும். பேலன்ஸ் இருக்குது 12ல் 8 பார்ட்ஸ் ஆகும் எடுத்துக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு காலம். இது வந்து 4 பார்ட், இது வந்து 4, இது வந்து 8 பார்ட். இப்போ வந்து இதை நான் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்மால் சைஸ் வர வரைக்கும் இது வந்து இதே சைஸில் தான் இருக்கும். ஸோ 4 டைம்ஸாக இருக்கும், இது வந்து 8 டைம்ஸாக இருக்கும். டோட்டல் வந்து 12 டைம்ஸ். இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் போனோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த டோட்டல் ஒரு காலமும் 12 எடுத்துக்கும், இந்த டோட்டல் ஒரு காலமும் 12 எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரெஸ்பான்சிவ்ங்கிறது நம்ம ஸ்க்ரீன் சைஸஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் லைனோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி விட்த்து ஹைட் எல்லாத்தையும் அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். மொபைல் வியூவில் தான் நமக்கு கரெக்டாக இது புரியும். ஏன்னா மொபைல்லையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் அது தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். அதுக்கு தான் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பான்சிவ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து கிரிட்ஸ் அப்படிங்கிற பேசிக் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிட்ஸ் எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் bootstrap 5 grids.
இந்த கிரிட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொரு தடையும் நீங்கள் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது புரியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால்னால் எவ்வளோ பிக்சல்ஸ் வரைக்கும், ஸ்மால்னால் எவ்வளோ, மீடியம்னா எவ்வளோ, லார்ஜ்னால் எவ்வளோ, எக்ஸ்ட்ரா லார்ஜ் அதுக்கும் மேலே போனால், ஸோ அதுக்கு வந்து அந்த கிளாஸஸ் வந்து எப்படி கால் பண்ணும். ஸோ காலம் 12 இல்லை 6 8 அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த கிரிட்ஸ் வந்து கரெக்டாக புரியும். இந்த கிரிட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸு இது நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றது போங்க, மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பட்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இருக்கிற பட்டன் வந்து ஜஸ்ட் இதே ஸ்டைலில் நான் வந்து என்னுடைய பர்சனலில் நான் கிளாஸில் நான் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் வந்து இது உள்ளே நான் போயிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் சிஎஸ்எஸ் ஃபைலு. இது வந்து எக்ஸ்டர்னலில் இருக்குது. இவங்க என்ன சிஎஸ்எஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹெச்டிடிபிஎஸ் இந்த லிங்க் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவங்க என்ன சிஎஸ்எஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இது டோட்டலாகவே இருக்கும். ஓகேவா? இத்தனை சிஎஸ்எஸ் கண்டிஷன்ஸ் வந்து உள்ளே அவங்க ஸ்டைல்ஸ்க்காக எழுதி வச்சுருக்காங்க. இன்னும் இது உங்களுக்கு புரிகிற மாதிரி தெரிய வைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி கவரேஜ் இங்கே இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். சாரி, இப்போ நான் இதில் ரீலோட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதில் எங்கேயும் சிஎஸ்எஸ் ரன் ஆகலை, அதனால் வரல. இதில் நான் ரீலோட் பண்ணும்போது அந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் வந்து வரும். பூட்ஸ்ட்ராப்பு எந்தெந்த ஃபைல்ஸ் லோட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே காட்டுது. இதுதான் அந்த பூட்ஸ்ட்ராப் min.css. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் நான் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரிட்டி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இவங்க சிஎஸ்எஸ் நான் ப்ரீவியஸாக காட்டின மாதிரி இந்த டோட்டல் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து இதை நான் புரிகிற மாதிரி காட்டினா இதான் இந்த லைன்ஸ் தான். ஸோ இவங்க எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா அது போகுது 11,600 அபவுட் லைன்ஸ் வந்து அவங்க சிஎஸ்எஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சிஎஸ்எஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜில் நம்ம கிரிட்ஸு, டேபிள், மாடல், இன்னும் கார்டு, அது போல் இன்னும் நிறைய இருக்கும். அந்த எந்த ஸ்டைல்ஸ்னாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு இதில் முடிச்சுக்கிறேன். இந்த சிஎஸ்எஸ் இவங்க எழுதியிருக்கிற சிஎஸ்எஸ் ஸ்டைல் எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல வந்தது. இதில் நான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் இதே போல் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பட்டன், ஸோ இந்த பட்டனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி எலமெண்ட். ஸோ எண்டில் செகண்ட் டிவ்வில் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் கிளாஸ் பட்டன்னாலும் எதுவும் எழுதலை, பட்டன் இன்ஃபோனாலும் எதுவுமே எழுதலை. ஓகே, இப்படி ஒரு கிளாஸே இல்லை. ஸோ இப்போது என்னுடைய பேஜில் போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது பட்டன் ஆகிருக்கும். டிஃபால்ட்டான HTML பட்டன் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இந்த சிஎஸ்எஸ் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் வேணும். அதுக்கு என்ன செய்யணும் அதை பார்த்தா, இதில் பார்த்தீங்கன்னா ஹோவர் ஆகும்போது கூட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஹோவருங்கிறது இப்படி இது மேலே கொண்டு வரும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் ஹோவருங்கிறது. ஃபஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பட்டன் BTNல இருக்கிற எல்லா ஸ்டைல்ஸுமே எனக்கு தேவை. ஓகே, ஸோ இதான் கம்ப்ளீட் பட்டன் ஸ்டைல்ஸு. இதை நான் ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட்டாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, ஸ்டைல் க்ரியேட் பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த வெறும் கிளாஸ் பட்டன் இப்போதைக்கு
நான் இந்த பட்டன் இந்த கிளாஸ் உடைய எல்லா சிஎஸ்எஸ் ஃபைலும் அந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ்லேருந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெப்சைட்டில் எப்படி என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சம்திங் சேஞ்சஸ் ஆகிருக்கு, பட் அதோடைய ஃபுல்ஃபில்னஸ் இன்னும் கிடைக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே இங்கேயும் கொடுத்துருக்காங்க பட்டன் இன்ஃபோ அப்படிங்கிறது கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பட்டன் இன்ஃபோங்கிற கிளாஸையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு கிளியராக வரும். இப்போ பட்டன் இன்ஃபோவோட நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதான் பட்டன் இன்ஃபோ. ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ஆஸ் இங்கே பேஸ்ட் சேவ். நம்ம வெப்சைட்டில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சேம் அதே பட்டன் அந்த ஸ்டைல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதான் இவங்க எக்ஸ்ட்ராவாக இன்னும் சில கண்டிஷன்ஸ் எழுதியிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஓகே, நடுவில் இப்போ தான் நான் ஹோவர்னு கண்டிஷன் பார்த்தேன். அந்த கண்டிஷன் இப்போ எங்கேன்னு தெரியல, எங்கே போயிருக்குன்னு. ஓகே, ஹோவர் கண்டிஷன் இப்போ பார்த்தது தான், பட் அது காணோம், எங்கேன்னு தெரியல. ஓகே, சரி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட்ஸு இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து காப்பி பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிறதோட இது காமனான கிளாஸ் தான். ஸோ அதனால் இந்த ஸ்டைல்ஸ் ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணிவிட்டு மை ஸ்டைல்ஸில் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணாலும் ஸோ த சேம் எஃபெக்ட், அதே எஃபெக்ட் தான் இருக்கும். இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணாலும் என்னுடைய பேஜில் எந்த ஒரு இம்பேக்ட்டுமே வராது. ஓகே, சரி. இப்போ தேர்ட் பார்ட்டி பேக்கேஜிலேருந்து எப்படி நம்ம ஸ்டைல்ஸை காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ அப்புறமா பார்க்கலாம். பை.